திருவான்மியூர் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து 5.25 சவரன் நாணயங்களை திருடிச் சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்து நகையை மீட்டனர். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறவர் லால்சந்த் சிங். இவரது மகன் ஹேமந்த் குமார் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலையில் கடையில் இருந்தபோது நகைக்கடைக்கு தம்பதி போல் வந்த இருவர் மகன் திருமணத்துக்கு தாலி வாங்க வந்துள்ளதாக கூறி நகைகளை பார்த்துள்ளனர். அப்போது ஆண் நபர் கடைக்காரரின் கவனத்தை திசை திருப்பி தங்க நாணயங்களை ஒவ்வொன்றாக எடுத்து தனது லுங்கியில் மறைத்து வைத்துள்ளார். பின்னர் அப்புறம் வந்து நகைகள் வாங்குவதாக கூறிவிட்டு இருவரும் வெளியேறினர். சிறிது நேரம் கழித்து ஹேமந்த் குமார் நகைகளை சரிபார்த்த போது 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் என 5.25 சவரன் நாணயங்கள் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் நகைக்கடை உரிமையாளருடன் சென்று திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருவான்மியூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து விருதுநகரில் பதுங்கியிருந்த கேசவன், பாண்டீஸ்வரி, சுந்தரி ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 8 கிராம் நகைகளை மீட்டனர்.